தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. அரசியல், பண்பாடு, மொழி, பொருளாதாரம் எல்லா வகையிலும் நமக்கு எதிராக செயல்படுறாங்க என்பதற்கு சில எடுத்துக்காட்டுகளை சொல்லணும்னா, அனைத்திலும் வளர்ந்த தமிழ்நாட்டை ஒன்றிய அரசு பல்வேறு வழிகளில் பல்வேறு நிலையில் தொடர்ந்து புறக்கணிச்சுட்டு இருக்கு. சில எடுத்துக்காட்டுகளை சொல்லணும்னா, அனைத்திலும் வளர்ந்த தமிழ்நாட்டை ஒன்றிய அரசு பல்வேறு வழிகளில் பல்வேறு நிலையில் தொடர்ந்து புறக்கணிச்சுட்டு இருக்கு. அது புறக்கணிக்கப்படுது. எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களுக்கு உரிய நிதி ஒதுக்கிறது இல்லை. தமிழ்நாட்டுக்கான சிறப்பு திட்டங்களும் கிடையாது. பள்ளி கல்விக்கான நிதியும் மறுக்கப்படுது. ஒன்றிய அரசின் திட்டங்களுக்கும் தமிழ்நாடு அரசு தான் நிதியை தந்து அதை இன்னைக்கு நாங்கள் தொடர்ந்து நிறைவேற்றிட்டு இருக்கோம். நீட் தேர்வு மூலமாக அடித்தட்டு மாணவருடைய மருத்துவ கல்வி கனவு சிதைக்கப்பட்டிருக்கு. தேசிய கல்விக் கொள்கை இந்தி திணிப்பு கொள்கையாக மட்டுமே இருக்கு. தமிழுக்கு வெறும் 113 கோடியும், சமஸ்கிருதத்துக்கு 2532 கோடியும் ஒதுக்கி இருக்காங்க. தமிழுடைய வரலாற்று பெருமைக்கு சொல்லக்கூடிய கீழடி அறிக்கையை வெளியிடாம திட்டமிட்டு மறைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறாங்க. இதெல்லாம் நாங்கள் தொடர்ந்து பேசிட்டு இருக்கிற காரணத்தினாலே தெரியல, தமிழ்நாட்டோட தொகுதி மறுவரை என்ற பேரில் தமிழ்நாட்டோட நாடாளுமன்ற தொகுதியோட கூட எண்ணிக்கையை குறைக்க திட்டம் தீட்டியிருக்காங்க. இப்படி சொல்லிகிட்டே போகலாம். ஒரு சிலவற்றை மட்டும் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இதெல்லாம் வெறும் அரசியல் கொன்சனாக மட்டுமல்ல, தமிழ்நாட்டினுடைய உரிமை சார்ந்த இது. இதெல்லாம் அரசியல் கட்சிகளால் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களாலும் எதிர்க்கப்படணும். இது அதுக்காக தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா வீட்டுக்கும் போய், அது ஆளுங்கட்சி எதிர்கட்சின்னு பார்க்காம எல்லா வீட்டுக்கும் போய் மக்கள் எல்லாரையும் சந்திக்க போகிறோம். அப்போ தான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைய விரும்புகிறவங்க இணையலாம். திமுகவில் சேர ஆர்வம் இருக்கிறவங்க செயலி மற்றும் நேரடி படிவம் மூலம் பதிவு செய்யப்படுவாங்க. மேலோட்டமாக பார்த்தா திமுக தனக்கான உறுப்பினர் சேர்க்குதுன்னு உங்களில் சிலர் கூட நினைக்கலாம். ஆனால் உண்மையான நோக்கம் என்னன்னா, கட்சி எல்லைகளை தாண்டி தமிழ்நாட்டுடைய நலனுக்காக தமிழ்நாடு ஒன்றுபட்டு நிற்கிறப்போ எந்த சக்தியாலும் நம்ம வீழ்த்த முடியாதுன்னு காட்டியாகணும். பாஜகவோட அரசியல் படையெடுப்பை, பண்பாட்டு படையெடுப்பை, தமிழ்நாடு மீது தொடுக்கப்பட்டிருக்கும் பொருளாதார போரை எதிர்கொள்ள நெஞ்சூரம் உள்ள அரசியல் சக்தி தேவை. அதை உருவாக்கத்தான் ஓரணியில் தமிழ்நாடு என்கிற பரப்பு உரையை ஒரு இயக்கமாகவே தொடங்கி நடத்த இருக்கிறோம் என்பதை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். என்ன சொல்லுங்க, ஒன்றிய அரசு இந்த தமிழ்நாடு எப்படியெல்லாம் வஞ்சிக்கப்படுது, எப்படியெல்லாம் கொடுமைக்கு ஆளாக்குறதெல்லாம் சொல்ல இருக்கிறோம். அதே நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி வந்ததுக்கு பிறகு செஞ்சிருக்கக்கூடிய சாதனைகள், திட்டங்கள் ஏற்கனவே மக்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இருந்தாலும் நிர்ணயம் கொடுத்து துண்டு பிரசுரம் மூலமாக கொடுத்து அந்த பிரச்சாரமும் நடக்க இருக்கு. அதே நேரத்தில் உறுப்பினர் இருக்கிற அந்த பணி நடக்க இருக்கு. நிச்சயமா இப்ப இல்ல தயாராக ரொம்ப நாளாச்சு. என்ன தவறு செய்றாங்க? தகவல் தெரிஞ்ச உடனே நடவடிக்கை எடுத்தாச்சு, கைது பண்ணியாச்சு. இன்னைக்கு கூட மேலதிக நடவடிக்கை எடுத்திருக்கோம்.
சொல்ல போகிறோம், நிச்சயமாக சொல்ல போகிறோம். சொல்ல விருப்பம் உள்ளவங்க சேர்க்க போகிறோம், கட்டாயப்படி சேர்க்க போகிறது கிடையாது. சேர்க்கணும் சொல்ல போகிறதா சேர மாட்டாங்க மாதிரிலாம். அதனால் அவங்க விருப்பம் தான் சேர்ப்போம். அவர் இப்போதான் மக்களை சந்திக்க போகிறார். இப்போதான் மக்களை சந்திக்க போகிறார். நாங்கள் சொல்லுங்கள் மக்களுக்கு தெளிவாக தெரியும். இருந்தாலும் அதை நினைவூட்டுறோம், வலியுறுத்துறோம், வற்புறுத்துறோம். அவ்வளோ தேர்தல் பரப்புரை உண்டு, உறுப்பினர் சேர்ப்பு உண்டு, ஒன்றிய அரசு சிந்தித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த கொடுமைகளும் உண்டு. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சாதனைகளையும் சொல்ல இருக்கோம். எதிர்கட்சி புரியல. அது அங்கே இருக்கிற சூழ்நிலையை பொறுத்திருக்கு. அவங்க ஒருக்கா படிச்சிருக்கோம். அவங்கள்ட்ட அவங்க சூழ்நிலை தவிர போவாங்க. நான் அந்த பகுதியில் தான் நிச்சயம் போவேன். அது வந்து தேர்தல் அறிவித்த பிறகு அவங்க உட்காந்து பேசுவோம். அதை சமாளித்து கொடுக்கலாம். ஏன் இப்போ இருக்கிற சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் வாய்ப்பு வரக்கூடிய நேரத்தில் அதை எப்படி சேர்ப்போங்கிற சூழ்நிலையும் இருக்குது. அதனால் கலந்து தான் செய்யணும். எல்லாத்தையும் வரிசைப்படுத்தலாம். அதான் கேட்டங்கிறத உங்களுக்கு சொல்லியிருப்பேன். நாளை உங்களுக்கு திட்டம், அது தேர்தல் வாக்குறுதி கிடையாது. ஏன் அது நிறைவேற்றிருக்கோம். மகளிர் உரிமை திட்டம், அது தேர்தல் வாக்குறுதி இருக்குது. அதை வந்து கிட்டத்தட்ட 60% நிறைவேற்றணும். இன்னும் 20% மிச்சம் இருக்குது. அதையும் விட்டு போனதாகும். அது அவங்க தவறாக படிவத்தை பூர்த்தி பண்ணாமல் தவற விட்டுட்டாங்க. அதை சில தப்பாக பதிவு பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் திருத்தி அதுக்கு ஒரு முகாம் போட்டு அதுவும் செப்டம்பர் மாதத்துலேருந்து கொடுக்க போகிறோம். அதனால் அது ஒரு திட்டம், அது பெரிய திட்டம். பேருந்து இலவச பயணம், கட்டணங்களா பயணம் பண்ணுறாங்களே, அது ஒரு பெரிய திட்டம். அப்புறம் மாணவிகளுக்கு கல்விக்காக 1000 ரூபாய், பள்ளி ஆரம்பப்பள்ளி முடிச்சுட்டு கல்லூரிக்கு போகும்போது 1000 ரூபாய். அந்த அற்புதமான திட்டம். இப்படி பல திட்டங்கள் இருக்குது. எதை சொல்கிறது எதை பண்ணுறது இல்லை. போவோம், வாய்ப்பு கிடைக்குமா போவோம். ஆமாம், அதனால் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதுக்கு ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு 1.5 மணி நேரம் ஒதுக்குறேன். நீங்களே பார்த்துருப்பீங்க. நான் வந்து 3 தொகுதி எடுத்துக்கிறேன் ஒரு நாளைக்கு, காலை மாலை. ஏன்னா கோட்டைகளுக்கு வேலை செய்ய வேண்டியிருக்கு, அரசு வேலையும் பார்க்க வேண்டியிருக்கு, நிகழ்ச்சிகளையும் போக வேண்டியிருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். 230 ஆளுக்கு நிச்சயமாக இதே அறிவாளர்கள் எல்லாரும் நினச்சி செஞ்சு திட்டத்தின் மூலமாக பயிற்சி கொடுத்து மூலமாக இன்றைக்கு கூட ஒரு நியூஸ் பெரிய நியூஸ் கிட்டத்தட்ட 20 லட்சம் பேரா 40 லட்சம் பேருக்கு பயிற்சி கொடுத்துருக்கிறோம். 3 லட்சம் பேருக்கு அதில் வேலை வாய்ப்பு கிடச்சிருக்கு. எல்லாரும் 20,000 ரூபா, 1 லட்ச ரூபா, 2 லட்ச ரூபா, 3 லட்ச ரூபா சம்பளம் வேலை வாய்ப்பு சேர்ந்துருக்கிறோம். சார் சார் நாங்கள் டார்கெட் கொடுத்துருக்கோம். 30% ஒரு பேர் சேர்க்கணும் கொடுத்துருக்கோம். எல்லாம் எங்கள் வேலை செய்த 30ல் 40% சேர்க்கணுன்ற உறுதி கொடுத்துருக்கோம். நாங்கள் ஏற்கனவே 200 சொல்லியிருக்கிறோம். அதை தாண்டி தான் வருவோம்.